டபுள் க்ரோஷெட் போட்டுட்ருக்குறோம். இதே போல் தான் மீதம் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடிக்கணும். ரெக்டாங்கிளோட செகண்ட் கார்னர் போட போகிறோம். அதுக்காக இந்த ஒரே ஸ்டிச்சு உள்ள ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷெட் போடணும். 2 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்ட பிறகு அதே ஸ்டிச்சு உள்ள 3 டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு செயின் போட்டு முடித்த பிறகு மறுபடியும் அதே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு செகண்ட் கார்னர் கிடச்சதும் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு முதல் டபுள் க்ரோஷெட் போட்டிருப்போம். அந்த டபுள் க்ரோஷெட்டில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு இது போல தான் இருக்கும். சாலிட் ரெக்டாங்கிள் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 செயின் ஸ்டிச் போடணும். அந்த 2 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட்.